வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, பஞ்சாயத்து தார் சாலை முகப்பிலேயே அமைந்துள்ள மொத்தம் 5 ஏக்கர் அருமையான தண்ணீர் வசதியுடன் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த தோட்டம் எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி பெல் ஐக்கான் அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே வாங்கிக்கலாங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணியும் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுக்கு முழுக்க பஞ்சாயத்து ரோடு பக்கத்திலே வீடுகளெல்லாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க. அருமையான இடம். உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நார்மல் ரேட்லேயே இந்த இடம் கிடச்சிரும். நல்ல செம்மண் பூமி தோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கமும் பாதை வசதி இருக்குது. உங்களுக்கு தெற்கு பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு 500 to 600 அடி லென்த் வந்து தார் ரோடு பேஸுங்க. அது மாதிரி மேற்கு பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு 300 அடி தார் ரோடு பேஸ் வரும். அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 900 அடிக்கிட்ட தார் ரோடு பேஸே வந்துடுதுங்க. அது மாதிரி கிழக்கு பக்கம் பார்த்திங்கனாக்கா மண் சாலை வசதி, நல்லா ஒரு 20 அடி அகல உள்ள மண் சாலை வசதி இருக்குது. அந்த லென்த்து பார்த்திங்கன்னா அது ஒரு 400 அடி 450 அடி வருங்க. அதனால் உங்களுக்கு 3 பக்கமும் பாதை வசதியோடைய செம்மண் பூமி தோட்டம், அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா உடனே வாங்க, நேரடியாக ஓனர்கிட்டே ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க. இந்த தோட்டத்தில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 தென்னை மரங்கள், நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு 40 மரம் இருக்குது. நல்ல ரெட் சாயில் சூப்பராக இருக்கும். அது மாதிரி புளிய மரம் இருக்குங்க. ஒரு சைடு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடு முழுசுமே பார்த்திங்கனாக்கா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க, கம்பிவேலி போட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஒன்றும் 3 பக்கம் மட்டும் போட்டால் போதும். பாருங்கள், செம்மண் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து நெல் அறுவடை செய்யும் போது அந்த வண்டி போயிட்டு வந்து தடாது. அதனால் வந்து அதில் எப்படி மண் இருக்குது அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு பக்கம் துவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவுக்கு பக்கமாக துவரை இருக்குது. இப்போது இந்த துவரஞ்செடி எல்லாமே இந்த விற்பனையில் உள்ளது. ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா இப்போ தான் அறுவடை முடிஞ்சு பாருங்கள், நெல் பயிரெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சுருட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தான் அறுவடை முடிஞ்சிருக்குங்க. ஃபுல்லாக எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் பக்கமாக நெல் அறுவடை முடிஞ்சிருக்கு. தனி கிணறு, ஃப்ரீ EB சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. அது இல்லாமல் போர்வெல் வசதி இருக்குது. இது மாதிரி காப்பு தென்னை மரம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்ல காப்பு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு பண்ணை வீடு வசதியும் இருக்குங்க. பண்ணை வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு, பண்ணை வீடு வசதியோடையே இருக்குது. நீங்கள் தற்சமயம் வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு வந்தால் கூட உடனே இதில் வந்து நம்ம தங்கிக்கலாங்க. அந்த அளவு உள்ள ஒரு பண்ணை வீடு வசதியும் இருக்குங்க. அதனால் இந்த இடம்லாம் வாங்கினீங்கன்னா உடனே நீங்கள் வந்து விவசாயம் தொடங்கிடலாங்க. மோட்டார் போட்டாக்கா உடனே தண்ணி ஊற்றும், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, ரெடியாக இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு எந்த வேலையும் செய்ய தேவையில்லைங்க. உடனே நம்ம அதில் வந்து பயிர் செய்யலாங்க. அந்தளவுக்கு நல்ல இடம். அவங்க வந்து கொஞ்சம் பசுமாடுகள்லாம் வச்சு பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அது மாதிரி நல்லா நீட்டாக ஒரு ஷெட்டு போட்டு பசுமாடுகள்லாம் கட்டி பராமரிப்பு செய்து அருமையான தோட்டம் யூஸ் பண்ணிக்கலாங்க. சில வாழை மரங்கள் இருக்குது, கொய்யா மரங்கள் இருக்குது. இது மாதிரி சில மரக்கன்றுகளும் வச்சுருக்காங்க. ஒரு சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பிவேலி இருக்கிறதுனால நம்ம 3 பக்கம் போட்டோம்னாக்கா போதும். பக்கத்துலாம் வீடுகள் இருக்குது. அதனால் தோட்டத்துக்கு வேலைக்கு ஆட்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 20-30 வீடுகள் இருக்குது. அதில் உள்ளவங்க வந்தாவே நம்ம தோட்டத்துக்கு ஆட்கள் போதுமானதாக இருக்கும். அது மாதிரி அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க. நானும் பக்கத்து தோட்டத்துக்கார்ட்டையும் விசாரித்தேன், தண்ணீர் எந்த அளவில் இருக்குன்னு. இந்த கிணறு ஓரளவுக்கு நல்ல மாதிரி சப்போர்ட் பண்ணும், தண்ணீர் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பக்கத்து தோட்டத்துக்காரரு. அவர் வந்து கொய்யா தோப்பு அந்த மாதிரிலாம் தோப்பாக வச்சுருக்காரு. இது வந்து நீங்கள் வந்து அனைத்து விவசாயத்துக்குமே யூஸ் ஆகுங்க. நீங்கள் இதில் வந்து 2 விவசாயமும் செய்துக்கலாம். பாருங்கள், அந்த தோட்டத்தில் பண்ணை வீடு தான் காமிச்சிருக்கேன்.
அது ஒட்டிய தார் சாலை, அருகில் எல்லாமே வீடுகள் இருக்குது. அதனால் எந்த பயமும் இல்லாத நம்ம இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல குடியிருக்கலாங்க. அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரூர் மாவட்ட எல்லை, குளித்தலை டு மணப்பாறை செல்லும் சாலை, ஐயர்மலை பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா ஃபோன் பண்ணுங்கள். நேரடியாக வந்து சைட் விசிட்டிங் பாருங்கள். இடம் பிடிக்கும். அந்த மாதிரி நீட்டாக இருக்குது ஓரளவுக்கு. விவசாயத்துக்கு ஏற்ற நல்ல மண் வளம், தண்ணீர் வசதியோடு நீட்டாக இருக்குங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.